அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில 1 யோவான் 5:11 சொல்கிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம் என்று வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இதுதான் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், வேறொரு பெயர் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் வேறு எந்த நாமமும் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான், பாவியாக இருக்கிறான். அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நித்திய வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நியமித்திருக்கிற ஒரு வழியாக இருக்கிறது. அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, மொழி சார்ந்த ஒரு செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, அந்த இயேசு என்கிற பெயர் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கிறதா இன்றைய செய்தி. ஏன்னு கேட்டால், இயேசு என்கிற பெயர் எபிரேயத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது, கிரேக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது, எபிரேயத்துக்கு மிக நெருங்கிய மொழியாகிய அரபி மொழியில் ஒரு மாதிரி இருக்கிறது, தமிழ் மொழியில் நாம் இயேசு என்று அழைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைக்கப்படுகிற இயேசு என்கிற நாமம். இது உண்மையாகவே எந்த மொழியிலிருந்து வந்தது? ஏன்னா எல்லா வார்த்தைகளுக்கும் ஆதாரமாக ஒரு மொழி நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி பார்க்கும்போது இந்த இயேசு என்கிற பெயர் எந்த மொழியிலிருந்து வந்தது, இயேசு என்கிற பெயரை தந்த மொழி எது என்கிறதைத்தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேய மொழியில் இயேசு என்கிற பெயர் எப்படி உச்சரிக்கப்படுகிறது? யெஷுவா என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த யெஷுவா அப்படிங்கிறது நம்ம தமிழில் யோசுவா என்று அழைக்கிறோம். அதற்கு தேவன் ரட்சிக்கிறார், கர்த்தர் மீட்கிறார், கர்த்தர் பாதுகாப்பு தருகிறார் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. இந்த யெஷுவா அப்படிங்கிற எபிரேய பெயரை தான் என்ன செய்கிறாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டுகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னா, அந்த எபிரேயத்தில் இருக்கிற யெஷுவா அப்படிங்கிற பெயர். ஆனால் எபிரேயத்தில் யெஷுவா என்று அழைக்கப்படுகிறது, கிரேக்கத்தில் இசஸ் என்று சொல்லப்படுகிறது. அதை தமிழில் மொழிபெயர்க்கும் போது நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க, இயேசு என்று கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு வித்தியாசங்கள் பார்த்தீங்களா ஒரு பெயரை அழைக்கிறதுல. ஆனால் ஏன் இந்த குளறுபடி, ஏன் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆச்சரியமான செய்திகள் நமக்காக காத்திருக்கிறது. வெகு காலமாகவே மொழி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழி தான் உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி என்று ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கீழே ஆப்பிரிக்காவையும் இந்தோனேசியாவையும் இணைத்து, ஆஸ்திரேலியாவை இணைத்து ஒரு மிகப்பெரிய குமரி கண்டம் இருந்ததாகவும், அந்த கண்டத்தில் தான் முதல் மனிதன் தோன்றினான் என்றும் அநேக ஆராய்ச்சி கட்டுரைகள் உண்டு. உலகளாவிய அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தின் முதல் மனிதன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவுக்கு அப்படியே கீழே தென்கோடி பகுதிக்கு வந்தோன்னா, அந்த தென்கோடி பகுதியும் இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியும் இலங்கை உள்ளிட்ட பகுதிகளும் மடகாஸ்கர் போன்ற தீவுகளும், அதே போல் இந்தோனேஷியா, அதே போல் ஆஸ்திரேலியா, இவைகள் எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்தது என்றும் அநேக ஆராய்ச்சி குறிப்புகள் உண்டு. ஒருவேளை ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே அந்த மனிதன் தோன்றியிருந்தால், அன்றைக்கு கீழே ஒன்றிணைந்திருந்த அந்த குமரி கண்டத்திலே தான் ஒரு முதல் மனிதன் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் பேசிய முதல் மொழி என்ன அப்படின்னா, தமிழ் மொழி என்கிற ஆராய்ச்சி கட்டுரைகளும் மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ் மொழி என்பது வெறுமனே மொழி அல்ல, அது ஒரு வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டால், தமிழில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் எல்லாமே நம்முடைய மூச்சு காற்றிலிருந்து உருவாகிற எழுத்துக்களாக இருக்கிறது. ஆ முதல் அவ் வரைக்கும் இருக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்முடைய உயிர் காற்றிலிருந்து உருவாகிற எழுத்துக்களாக இருக்கிறபடினாலே அது உயிர் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிர் எழுத்துக்களிலிருந்து தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுடைய ஒரு பெயர் உருவாகி இருக்கிறது என்று சிலர் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் இந்த ஆராய்ச்சி செய்தது, இப்படிப்பட்ட ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிட்டது அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு வெளியிடுறேன். முடிந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க. இதன் மூலமாக நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ இயேசு என்கிற பெயர் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? தமிழ் உயிர் எழுத்துக்களில் ஈ என்கிற ஒரு எழுத்து இருக்கிறது. அ ஆ இ ஈ இந்த 4வது உயிரெழுத்து.
நாம் எப்படி ஒரு எபிரேய வார்த்தைக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு, அல்லது ஒரு எபிரேய எழுத்துக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு அறிந்திருக்கிறோமோ, அதைவிட மேலாக தமிழ் மொழியில ஒரு எழுத்துக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது, தமிழ்ல இருக்கிற என்கிற அந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? உயிரெழுத்து. இந்த ஓரெழுத்து வேர்ச்சொல் கொடுக்கிற அர்த்தம் என்ன தெரியுங்களா? அழிப்பது, அழிப்பது, தருவது என்கிற பொருளை தருகிறது. எப்படி அத நம்ம தெரிஞ்சுக்கிறது? தாய் அப்படிங்கிற ஒரு அம்மா, தாய் என்கிற ஒருவள் ஈன்று புறந்தருபவள் என்று அறியப்படுகிறார். பாருங்க, விலங்குகளுடைய பிறப்பை என்ன சொல்றோம் அப்படின்னா, ஈன்று அப்படின்னு சொல்றோம், அல்லது ஈற்று என்று இந்த சொற்களால நம்ம அழைக்கிறோம். பசு கன்றை ஈன்றது என்று சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஈன்று, கொடுத்தல், அழித்தல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த என்கிற ஒற்றை எழுத்துல வரும். அப்போ என்கிற இந்த நெடில் எழுத்து என்ன செய்கிறது அப்படின்னா, ஈதல் அல்லது ஈயல் அல்லது கொடுத்தல் என்கிற பொருளிலே வருகிறது என்று ஆராய்ச்சி குறிப்பை வெளியிடுகிறார். மற்றவர்களுக்கு எதையாவது அளிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஈகை குணம் என்று அழைப்பார்கள். அப்ப என்கிற வேர்ச்சொல் கொடுக்கும் குணமுள்ள இறைவனுக்கு பொருத்தமான ஒரு எழுத்து என்று ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகிறார். அப்போ என்கிற இந்த வேர்ச்சொல்லானது கொடுப்பவன் என்கிற பொருளின் அடிப்படையிலே இறைவனுக்கு உரித்தான ஒரு எழுத்து என்று சொல்லுகிறார்கள். இந்த ஈபவன் என்று கொண்டு வந்து அது எப்படி மாறுகிறது அப்படின்னா ஈசன் என்று மாறுகிறதாம். ஈபவன் ஈசன். அப்போ ஈசன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ் வார்த்தையாக மட்டுமே அதை யோசிக்கும்படி அன்போடு கூட வேண்டுகிறேன். அப்போ ஈபவன் ஈசன் எனப்பட்டான். ஈசன் என்பது சரியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ஆராய்ச்சி குறிப்புக்கு கொண்டு வர்றாரு. இந்த ஈசன் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை தான் வடமொழியில் எப்படி மாறுகிறது அப்படின்னா ஈஸ்வர் என்று வடமொழியில் திரிந்து வருகிறது. அதற்கு அடுத்த ஆராய்ச்சி குறிப்பாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஈசன் என்கிற தமிழ் சொல் தான் ஈசுவ என்று எபிரேய மொழியில் திரிந்து அது இயேசுவை குறித்தது என்று எழுதுகிறார். அப்போ இயேசு என்கிறது ஈசுவ என்ற தமிழ் சொல்லின் எபிரேய மொழி திரிபு ஆகும் அப்படின்றாரு. அச்சொல் அரபு மொழியில் நல்லா கவனிச்சு பாருங்க, எபிரேய மொழிக்கு மிக நெருக்கமான அரபு மொழியில் ஈசா எனப்பட்டது. கிரேக்கத்தில் ஈசஸ் என்று சொல்லப்பட்டது. ஏன்னு கேட்டால் அதில் சில ஒளி அமைப்புகள் இருக்கும், சில அமைப்புகள் இருக்காது. ஆகவே அவர்கள் தங்களுக்கு பழக்கமான பரிச்சயமான ஒளி அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஈசஸ் என்று கிரேக்கத்தில் சொல்லப்பட்டது. அப்போ ஈசன் என்கிற தமிழ் வார்த்தை ஈசுவ என்று சொல்லி திரிகிறது. அந்த ஈசுவா தான் யெஷுவா என்று எபிரேயத்தில் இருக்கிறது. அந்த யெஷுவா கிரேக்கத்துக்கு வந்து கிரேக்கத்திலிருந்து தமிழுக்கு வரும்போது இயேசு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சிருப்போம். தமிழ் எழுத்து அதுதான் ஈதல், ஈசன் என்று விரிகிறது. அந்த ஈசன் என்கிற சொல் தான் ஈசா என்று விரிகிறது. அந்த ஈசா என்பது தான் எபிரேயத்தில் ஈசுவ என்று விரிகிறது. அந்த ஈசுவ தான் யெஷுவா. அந்த யெஷுவா என்கிற பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது கிரேக்கத்துக்கு வரும்போது இசஸ் என்று வருகிறது. அரபி மொழியில் ஈசா என்று சொல்லப்படுகிறது. அந்த ஈசா என்பது, யெஷுவா என்பது, ஈசன் என்பது, ஈசா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் தான். நீங்களும் நானும் நினச்சிட்டு இருப்போம், எபிரேய வேதத்திலிருந்து தமிழுக்கு நற்செய்தி கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ரட்சிப்பு யூதரின் வழியாகத்தான் வருகிறது. ஆனால் அத்தனை இறையியல் கருத்துக்களும் தமிழ் எழுத்துக்கள் இருந்து தான் அங்கே போயிருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தமிழகத்தினுடைய தென்பகுதியிலே உருவான மனிதன் தான் காலப்போக்கிலே கடல் பொங்கியதன் நிமித்தமாக அப்படியே மேடான பகுதிகளுக்கு சென்று குடியேறினான். அவன் சென்று சேர்ந்து அவன் உருவாக்கின நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் போன்ற நாகரிகங்கள் என்றெல்லாம் அந்த ஆராய்ச்சி குறிப்பு அப்படியே நீண்டு செல்லுகிறது. இது நமக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இது இருக்கலாம். ஆனாலும் இதை நம்முடைய கருத்தில் கொண்டு வர வேண்டும். காரணம் என்னென்னா, கடவுள் இந்த உலகத்திற்கு நாம் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, கம்யூனிகேட் பண்ணுவதற்கு மொழிகளை கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவது மொழி நாம் பேசுகிற தமிழ் மொழி என்றால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை கொடுக்கிறேனே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தாய்மொழியில் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அவரை துதிக்க, உயர்த்த நமக்கு இன்னும் ஏது உண்டாயிருக்கிறது. நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேர்வோம். அவர் நமக்கு மிக நெருக்கமானவர். அவர் நமக்கு தம்முடைய உயிரையே கொடுத்து ஈந்து நமக்கு யெஷுவாவாக, ஈசனாக, ஈசாவாக, இயேசு கிறிஸ்துவாக, இசஸாக எந்த மொழியில் வந்தாலும் சரி கொடுப்பவர். எப்படி கொடுப்பவர்? தம்மையே நமக்காக கொடுத்தவர் என்கிற அர்த்தத்திலே அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாகவும் இருக்கிறார். பரலோகத்தில் சென்று சேருவதற்கான வழியாக இருக்கிறார். அதை சரியாக நாம் புரிந்து அறிந்து அவரை துதிப்போம், ஆராதிப்போம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.